இந்த வீடியோ வந்துட்டு காலையிலே ஒரு சின்ன நியூஸ் பார்த்தோம். நம்ம இது மாதிரி சவுக்கு சக்கர் வந்து கைது ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாலதியும் சேர்ந்தே ஒரு 3 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவரே நேற்று வந்துட்டு ரொம்ப தாமதமாக தான் ஒரு வீடியோ போட்டார். அவரோட யூடியூப் சேனலில் 11 மணிக்கு தான் வீடியோ போட்டார். அதிலே வந்து அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு சில கேசஸை பற்றி ஒரு போலீஸ் ஆஃபரை பற்றி பேசும்போது அந்த போலீஸ் ஆஃபர் செஞ்ச வேலை தான் இப்போ காலையில் எனக்கு இந்த கைதுன்னு சொல்லி அந்த 3 மினிட்ஸ் வீடியோலையுமே சொல்லியிருப்பாரு. எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு புரியவே இல்லை. இது தொடர்ந்து நியூஸ் சேனல்லையுமே ஒரு வீடியோவாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இது உங்களுக்கு இது திடீர் கைது, என்ன உங்களுக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ. ஆக்சுவலி இதே போல் எதிர்கட்சி தலைவர்களும் நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணி ஏதாவது செஞ்சு அதை தடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருப்போம். ஏன்னா இன்னைக்கு நான் ஆக்சுவலி இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். வீடியோ பார்த்தேன், வீடியோ இல்லை. எப்படி 5 மணிக்கு 6 o'clock வீடியோ வந்துடும் ஒரு வீடியோ டெய்லி. பட் இன்னைக்கு அந்த வீடியோ இல்லை. அதை பற்றி தான் நான் யோசிச்சேன், அவரோட கைது செய்துட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம். தீயணைப்புத்துறை, அதுக்கப்புறமேட்டு ஆம்புலன்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஒரு கதவு ஏதோ உடைக்கிற மாதிரி ஏதோ பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை பண்ணுறாங்க. எதுக்காக தெரியல. அவர் எங்கே ஓட போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. தென் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் இதை வந்துட்டு ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்கன்னு அவருமே ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருப்பார். பார்ப்போம் கடவுள் வந்து என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தேங்க்யூ.